அந்த காலத்தில் இன்றைய பே ஆஃப் பெங்கால் எனப்படுவதே கீழ் திசைக்கடல் அல்லது கீழை கடல்கள் என அழைக்கப்பட்டன. அந்த கீழை கடலுள் ஒரு முக்கியமான சாம்ராஜ்யமாக இருந்ததே ஸ்ரீவிஜய பேரரசு. இந்த ஸ்ரீவிஜய பேரரசு இன்றைய சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளை இணைத்ததாகும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சுமத்ரா, ஜாவா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் இந்த ஸ்ரீவிஜய பேரரசுக்குள் அடங்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீவிஜய பேரரசில் இருவர் அரசுரிமை போட்டியில் இருந்தனர். அதில் முதன்மையாக இருந்தவர்தான் சங்கிராம விஜயோதுங்கவர்மன். அவரே அரியணையில் அமர அவன் தம்பி எப்பொழுது இவனை வீழ்த்தலாம் என்பதற்காக கழுகு பார்வையுடன் காத்து கொண்டிருந்தான். இருவரும் கடல் கொள்ளையர்களின் உதவியை நாடுகின்றனர். ஒருவனுடைய கப்பல்களை இன்னொருவன் தீயிட்டு கொளுத்த, இன்னொருவனுடைய கப்பலை இன்னொருத்தவன் ஆள் வைத்து அடிக்க, இப்படியாக நாட்டிற்குள்ளேயே கலவரங்களும் கூச்சல்களும் சண்டைகளும் போட்டிகளும்